ஹலோ வணக்கம். நான் உங்கள் இறக்கை ஜாலியஸ் கிரிட்டிக்ஸ்லேருந்து நாம இன்னைக்கு பார்க்க போற படத்தோட ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, த கான்ஜரிங் லாஸ்ட் ரைட்ஸ் பத்தி தாங்க. இந்த படத்தோட ஜானர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர். இந்த படத்தோட ரன் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஹவர்ஸ் 15 மினிட்ஸ். இந்த படத்தோட லாங்குவேஜ் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். பட் அதர் லாங்குவேஜ்லயும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஓடிடி ரிலீஸ் எப்படி இருந்தாலும் அமேசான் பிரைம்ல தான் போகும். பட் இப்போதைக்கு தியேட்டர்ல மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் சாவஸ். இவரை பத்தி நமக்கு தெரியணும்னா, இவர் வந்து நன் பிரான்சைஸ் எடுத்தவர். அண்ட் இந்த கான்ஜரிங் ஃபோர்த் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்டையர் கான்ஜரிங் யூனிவர்ஸ்லயும் அதாவது நன், அனபெல் அதெல்லாம் சேர்க்கிறப்போ இதோட 9th இன்ஸ்டால்மெண்ட். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆஃப் எட் அண்ட் லோரென் அவங்களுடைய பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷன்ஸை வச்சு தான் படமா எடுக்கப்பட்டது. ஆல்சோ இந்த படத்தை வந்துட்டு ஜேம்ஸ் வான் அதுக்கப்புறம் பீட்டர் சாஃப்ரான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1964ல இளமையான எட்டும் லொரைனும் வந்துட்டு அவங்க பிரெக்னெண்டா வேற இருக்காங்க. ஸோ ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டியை போய் பார்க்க போறாங்க. அங்க ஒரு கண்ணாடியை பாக்குறாங்க. அதுல வந்து டிமானிக் பொசிஷன் இருக்கு அப்படின்னு லொரேனுக்கு ஒரு சிக்னல் மாதிரி வருது. அதை தொட போகலான்னு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லேபர் பெயின் வந்துருது. அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு குழந்தை பிறக்கிறது அதெல்லாம் காட்டுவாங்க. பட் அப்படியே டக்குன்னு 20 இயர்ஸ் ஜம்ப் பண்ணி ஸ்மால் ஃபேமிலின்னு ஒருத்தவங்களை காட்டுவாங்க. அவங்கள வந்து ஒரு பொண்ணு வந்துட்டு கன்ஃபர்மேஷன் செரிமனி நடக்கும். அந்த பொண்ணுக்காக கிஃப்ட்னு சொல்லிட்டு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த கண்ணாடியை இங்க வந்துட்டு அந்த ஸ்மால் ஃபேமிலியோட கிராண்ட்பா அண்ட் கிராண்ட்மா வந்துட்டு அந்த பொண்ணுக்கு கிஃப்டா தராங்க. அதுக்கப்புறமா என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, அது எப்படி நம்ம எட்டிய லொரைனையும் இவங்க கிட்ட வந்து சேர்க்குது அப்படிங்கிறது தான் நீடிக்காது. பேட்ரிக் வில்சனும் வெரா ஃபெர்மிகாவும் மறுபடியும் எட் லொரைன் அந்த பேர்ல வந்துட்டு பக்காவா நடிச்சிருக்காங்க. அதே சமயம் இவங்க தான் இந்த 10 வருஷமா கான்ஜரிங் யூனிவர்ஸே வந்துட்டு ஒரு ஒரு லெவல் அப் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு உண்மையான எட் லொரைனோட அந்த மேனரிசம் இவங்க ரொம்ப பக்காவா கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பாடி லாங்குவேஜ், அந்த எமோஷன் கேரி பண்ற விதமா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா கொண்டு வந்திருப்பாங்க. அதே சமயம் இந்த பார்ட்ல பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி எமோஷனல் வேர்ல்ட காட்டுறதுக்கான ஒரு பதிவா தான் நான் பாக்குறேன். ஸோ அதை வந்துட்டு பேட்ரிக்கும் வெராவும் வந்துட்டு சூப்பரா நடிச்சிட்டாங்க. இந்த படத்துல இன்னொரு முக்கியமான கேரக்டர்ல பாத்தீங்கன்னா மியா டாம்லின்சன் பண்ணியிருக்காங்க. அதாவது எட் லொரைனோட வந்துட்டு டாட்டரா நடிச்சிருக்காங்க. இவங்க தான் இந்த வாட்டி வந்துட்டு நமக்கு இந்த பேய்கிட்ட இருந்து பயந்து ஓடுறது இல்ல நம்மள வந்து பயமுறுத்துற சீன்கள்ல நடிக்கிற ஒரு கேரக்டரா வந்துட்டு இவங்க நடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க வந்துட்டு அதை சூப்பரா நடிச்சிட்டாங்க. இன்னொரு முக்கியமான கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா பென் ஆர்டி தாங்க. அதாவது நம்மளோட ஜூடி வாரன், அதாவது இந்த எட் அண்ட் லொரைனோட டாக்டருக்கு பேரா வராங்க. அவர் வந்துட்டு அவரோட இன்ட்ரோவும் காமெடியா இருக்கும், அவருடைய கேரக்டர் கேதரிங்கும் காமெடியா இருக்கும், அவரோட டெவலப்மெண்ட்டுமே சூப்பரா இருக்கும். பட் அவர் வந்து கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அவருடைய ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் இருக்கும், அதெல்லாம் செமையா பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு நோட்டபிள் கேரக்டராகவும் இருப்பாரு. அண்ட் முக்கியமா இன்னொன்னு பாத்தீங்கன்னா படத்துல ஸ்மால்ஸ் ஃபேமிலியா வர அந்த கதாபாத்திரங்கள் தாங்க. ஒருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேரிங் மூமெண்ட் வச்சிருப்பாங்க. லைக் அதாவது அந்த வீட்டுல இருக்க அம்மாவுக்கு வந்துட்டு அவங்க ஒரு ஃபோன் கால் வச்சிருப்பாங்க. அதுல வச்சு ஒரு பயத்தை காட்டுறதா இருக்கட்டும், இல்ல அந்த 2 பசங்க இருப்பாங்க, பெண் குழந்தைகள் ட்வின்ஸ், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன பொம்மை ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த பொம்மையை வந்துட்டு அவங்க தேடுற அந்தப்போ வந்துட்டு மாமி மாமின்னு கத்துற அந்த ஒரு சீனா இருக்கட்டும், இல்ல இவங்க வந்துட்டு அந்த கண்ணாடியை வந்துட்டு தூக்கிட்டு போய் குப்பையில போடுறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் வர சில சம்பவங்கள், இந்த மாதிரி நிறைய ஸ்கேரி மூமெண்ட்ஸை குயிக்கா வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த ஃபேமிலியை வந்துட்டு அது கூடவே டிராவல் பண்ண வச்சு அந்த டிமானிக் பொசிஷன் வந்துட்டு ரொம்ப பயங்கரமா காட்டுறதும். அதே இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஆக்ஸ் வச்சு சுத்துவாங்க. அவன் தாங்க முக்கியமான ஒரு நோட்டபிள் கேரக்டர். நமக்கு பயம் வரலன்னா கூட திக்குன்னு வச்சிருப்பான். இந்த வாட்டி இந்த படத்துல பாத்தீங்கன்னா லைக் எப்பவும் போல இதுலயும் பாத்தீங்கன்னா கண்டென்ட் வைஸ் பக்காவா கொடுத்துட்டாங்க, சூப்பராவும் மாத்திட்டாங்க. அதே சமயம் நமக்கு வந்துட்டு அந்த எமோஷனல் வேர்ல்ட வந்துட்டு இந்த பார்ட்ல வந்து பயங்கரமா கொடுத்துருக்காங்க. லைக் அதாவது நமக்கு பயம் காட்டுற சீன்ஸ் நிறைய இருக்கு. பட் ஸ்டில் அந்த வாரன் ஃபேமிலி, அதே சமயம் இந்த ஸ்மால்ஸ் ஃபேமிலி அவங்களுடைய ஊழல்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காமிச்ச மாதிரி இருந்துச்சு. பயத்துக்கு பஞ்சம் இல்லை, பட் பயப்படுற மாதிரியான பெரிய சீன்ஸ்லாம் எதுவும் இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். ஸோ மொத்தத்துல கான்ஜரிங் பாத்தீங்கன்னா எட் அண்ட் லொரைனோட லாஸ்ட் கேஸை வந்துட்டு நமக்கு இங்க கதையா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கண்டென்ட் வைஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான படமா இருந்தாலும் ஹாரர் ஃபேன்ஸை இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு கேட்டா பெரிய டவுட் தாங்க. பட் ஒரு பிரான்சைஸ் லவ்விங்கா, அதாவது கான்ஜரிங் யூனிவர்ஸை பார்த்து வேண்ட நிறைய பேருக்கு வந்துட்டு இது ஒரு ஃபிட்டிங் எண்டா கொடுத்துருப்பாங்க. லைக் அதாவது எமோஷனலான ஒரு எண்ட். அண்ட் பேயோட்டுறவங்க எவ்வளவு நாள் தான் ஓட்டிட்டே இருப்பாங்க, அவனுக்கும் குடும்பம் எல்லாமே இருக்குல்ல, ஸோ அதை பாக்குறோம் அப்படின்ற ஒரு ஆங்கிள் காமிச்சிருப்பாங்க. இதுல வந்து பேட்ரிக்கும் வெரா ஃபெர்மிகாவும் நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே ஜூடி வார்னர் நடிச்ச பொண்ணு பாத்தீங்கன்னா பக்காவா நடிச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த படத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட்டோ இல்ல ஒரு அட்வர்டைசிங் ஸ்லோகனோ பாத்தீங்கன்னா அதாவது நிறைய போஸ்டர்ஸ்ல கொடுத்தாங்க. லைக் இது உங்களோட லாஸ்ட் கேஸ்ன்றதுனால The case that ended it all. The Conjuring Last Rites-க்கு இலக்கிய ஜாலியஸ் கிரிட்டிக்ஸோட ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5. ஸோ அவ்வளவுதான். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இலக்கிய. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பை பை பை. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.